புவி நிலை மாறலாம், அதனால் மலைகள் கூட சாயலாம், கடல் கொந்தளிக்க புயல்கள் கூட வீசலாம். ஆயினும் அஞ்சிட மாட்டேன், கலங்கிட மாட்டேன். இயேசுவே, என் அடைக்கலம் நீரே என்றும் என் துணையும் நீரே எப்போதும். நதியின் நீர் போல் உம் அருள் பாய்கையில் என் இதயம் பூரிக்கும். நீர் என் நடுவில் இருக்கிறீர், நான் அசைக்கப்படுவது இல்லை. அதிகாலையில் உம்மை தேடி சகாயம் பெற்று மகிழுவேன். அசையாத கோட்டை நீரே எனக்கு. ஜாதிகள் கொந்தளிக்க ராஜ்யம் தவிக்கையில் உம் சத்தம் ஒன்றே எனக்கு அமைதி தருமே. யுத்தங்கள் ஓய்ந்து அமைதி நிலவட்டும், உம் வல்லமை ஒன்றே என்றும் என்னை காக்கட்டும். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற உம் வார்த்தை எனக்கு நம்பிக்கை கொடுக்கும், அமைதி அளிக்கும். நீரே என் தேவன், நீரே என்றும் உயர்ந்தவர், உம் பாதத்தில் சரணடைந்தேன் நான். சேனைகளின் கர்த்தர் நீர் என்னோடு இருக்கையில், யாக்கோபின் தேவன் நீர் என் அடைக்கலமாய் இருக்கையில், பயமில்லை, பதட்டமில்லை, கவலை இல்லை, கண்ணீரும் இல்லை, சோர்வில்லை, துயரமும் இல்லை. உம் அன்பில் நிலைத்திருப்பேன் எப்போதும் நான். எனவே சூழ்நிலையைக் கண்டு நாம் அஞ்ச வேண்டாம், இயேசு நம் நடுவில் இருக்கிறார். சத்துருவைக் கண்டு பயப்படவும் வேண்டாம், இயேசுவே நம்மை பாதுகாப்பார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு, ஒரு சேதமின்றி நம்மை காத்திடுவார். வல்லமையின் தேவன் நம்மோடு தம் வலக்கரம் பிடித்து நம்மை நடத்திடுவார். நமக்கு அடைக்கலம் அவராயிருக்கையில் அவரே நம்மை ஆட்கொள்வார். நம்பிக்கையின் தேவன் நம்மோடு நீதியாய் நம்மை நடத்திடுவார். அஞ்சாதே, நீ கலங்காதே, தேவனே நமக்கு அடைக்கலம், ஆபத்தில் அவரே நம் துணை. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.